நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பிறந்து ஒரு மாதம் கூட நிறைவடையாத பச்சிளம் குழந்தையுடன் மருத்துவமனைக்கு ஓடிய பெற்றோர். குழந்தையின் உடல் அனல் போல் கொதிப்பதாக கண்ணீர். குழந்தையின் உடலில் இருந்த தழும்புகளை பார்த்து அதிர்ந்து நின்ற டாக்டர். பச்சிளம் குழந்தையின் உடலில் இரும்பு கம்பியால் சூடு வைத்தது ஏன்? பெற்றெடுத்த தாயும் தந்தையுமே கொடூரர்களாக மாறியது எதற்காக? பிள்ளைக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது டாக்டர், என்னன்னு பாருங்க, ரொம்ப பயமா இருக்குன்னு கண்ணீரோடையும் முகத்துல பதட்டத்தோடையும் சொல்லியிருக்காங்க குழந்தையோட அப்பா அம்மா. உடனே குழந்தைய பரிசோதனை பண்ணி பார்த்தப்ப உடம்பு அனலா கொதிச்சிருக்கு. அப்புறம் குழந்தைய வச்சிருந்த துணியை எடுத்துட்டு பார்த்தா உடம்பு முழுக்க சூடு போட்ட தடம் இருக்கு. பிறந்து ஒரு மாசம் மட்டுமே ஆன குழந்தையோட உடம்புல இரும்பு கம்பியால சூடு வச்ச மாதிரி இருக்கே, அதுவும் ஒரு இடத்துலயோ 2 இடத்துலயோ இல்லை, 40 இடத்துல சூடு வச்சிருக்காங்களேன்னு ஷாக் ஆன டாக்டர்களும் நர்ஸுகளும் குழந்தையோட அம்மா அப்பா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் டாக்டர், முதல்ல குழந்தைய காப்பாத்துங்க, காய்ச்சலுக்கு ஏதாச்சும் ஊசி போடுங்கன்னு மழுப்பலா பதில் சொல்லியிருக்காங்க. இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட டாக்டர்கள் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் குழந்தையோட அம்மா அப்பா கிட்ட விசாரிச்சப்பதான் குழந்தையோட உடம்புல இருந்த கொப்பளத்துக்கு பின்னாடி உள்ள அதிர்ச்சி விஷயமே தெரியும். ஒடிசா நபரங்பூர் பக்கத்துல உள்ள ஹண்டல் படாங்கிற கிராமத்தை சேர்ந்த தம்பதிக்கு கடந்த பிப்ரவரி மாசம் ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்து முழுசா ஒரு மாசம் கூட நிறைவடையாத நிலையில குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. பிள்ளைக்கு காய்ச்சல்னு தெரிஞ்சதும் நேரா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகாம பக்கத்துல உள்ள ஒரு ஜோசியக்காரர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தைய பார்த்த ஜோசியர், குழந்தையோட உடம்புக்குள்ள ஏதோ தீய சக்தி புகுந்திருக்கு, அந்த தீய சக்தி உடம்பு முழுக்க பரவிடும், இப்படியே விட்டா கூட இருக்கிறவங்க உடம்புக்குள்ளேயும் தீய சக்தி புகுந்துரும்னு சொல்லியிருக்காரு. அந்த தீய சக்தி ரொம்ப கொடூரமானது, அது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களை யாரையும் நிம்மதியா இருக்கவே விடாது, சீக்கிரம் அதை விரட்டி அடிக்கணும்னு டெரர் வாய்ஸ்ல சொல்லியிருக்காரு. அந்த தீய சக்தியை விரட்டி அடிக்க இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க குழந்தையோட அம்மாவும் அப்பாவும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. இரும்பு கம்பிய தீயில வாட்டி அதாலேயே குழந்தையோட தலையிலையும் நெஞ்சிலையும் வயிற்றுலையும் சூடு வைக்கணும். ஏன்னா தீய சக்தி அந்த 3 இடத்துல தான் குடி இருக்கு. சூடு வச்சாதான் அந்த தீய சக்தி பயந்து ஓடி போயிரும்னு சொல்லியிருக்காரு அந்த ஜோசியர். ஜோசியர் சொன்னதெல்லாம் வேத வாக்கா நினைச்சிட்டு இருந்த குழந்தையோட பெற்றோர், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறோம் சாமி, அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதான்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும் பண்ணிட்டா உங்க வீட்டுல இனிமே தீய சக்தி அண்டாது, ஜெகஜோதியா இருப்பீங்கன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பெற்றோர் இரும்பு கம்பியை எடுத்து தீயில வாட்டி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம பிறந்து ஒரு மாசம் கூட ஆகாத பச்சை குழந்தையோட தலையில நெஞ்சில வயிறுலன்னு உடம்பு முழுக்க சூடு வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு முறையோ 2 முறையோ இல்லை, கிட்டத்தட்ட 40 முறை சூடு வச்சிருக்காங்க. இரும்பு கம்பியால சூடு வச்சா பெரியவங்களே தாங்க மாட்டாங்க, இதுல பச்சிளம் குழந்தைக்கு மனசாட்சியே இல்லாம சூடு வச்சிருக்காங்க. வலிக்குது எரியுதுன்னு வாயை திறந்து சொல்லக்கூட முடியாத குழந்தை கதறி அழுதுருக்கு. அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்திக்காத பெத்தவங்க 40 முறை சூடு வச்சுட்டு சாமி முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு நடத்துற மாதிரி வலியிலையும் எரிச்சலையும் துடிச்சிட்டு இருந்த அந்த குழந்தை முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு நடத்திட்டு இருந்ததா சொல்லப்படுது. குழந்தையோட உடம்புல 40 முறை சூடு வச்சா காய்ச்சல் சரியாகிரும்னு அப்பா அம்மான்னு ஒட்டுமொத்த குடும்பமும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைக்கு காய்ச்சல் பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் குழந்தைய வேக வேகமா தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அடுத்துதான் இப்படி ஒரு கொடூர விஷயமே வெளியே தெரிஞ்சிருக்கு. இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலையில உள்ள குழந்தைக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருக்கிற போலீஸ் குழந்தையோட பெத்தவங்க கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. முழுமையான விசாரணைக்கு அப்புறம் குழந்தையோட அம்மா அப்பாவை கைது பண்ண வாய்ப்பு இருக்கிறதாகவும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. அதோட குழந்தையோட உடம்புல சூடு வைக்க சொன்ன ஜோசியக்காரனையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க.
ஒடிசால மட்டும் இல்லை, நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல மூட நம்பிக்கைங்கிற பேர்ல இந்த மாதிரியான அக்கிரமம் தினமும் நடந்துட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கேரளாவில் ஏகாதசி அன்னைக்கு உயிர் போச்சுன்னா நேரா சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நினைச்சு கோயில் அர்ச்சகர் ஒருவரை அவரது குடும்பத்தினரே மண்ணுக்குள்ள புதைச்சு சமாதி கட்டின சம்பவம் நடந்துச்சு. இது போன்ற சம்பவங்களை தடுக்க பொதுமக்கள் கிட்ட போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த அரசாங்கம் முன் வரணும். மூட நம்பிக்கைங்கிற பேர்ல மனுஷங்களோட உயிரோட விளையாடுறவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் வலியுறுத்தியிருக்காங்க.